வணக்கம். ராஜா பாரோன், லின்சன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள அந்த பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியால நெறைய அது பரவலா அது போச்சு. 15 நாட்கள் அவர் வந்து இந்த பிரச்சனையினால 15 நாட்கள் சிறையிலிருந்து இப்ப தான் அவரு வெளிய வந்தாராம். ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோல அவர் சொல்றாரு, என்னுடைய கோபத்தினால நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அ அவரு அந்த லின்சன் அவருடைய வீட்ல போயிட்டு அந்த பிரச்சனை நடக்கும். அப்போ அவர் கோபத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பையில இருந்து அந்த கத்தி எடுத்ததுனால அது பெரிய ஒரு விஷயமா மாறிச்சு அது. அவருடைய சுயரூபமே என்னன்றது அப்போ தான் எல்லாருமே அப்போ தான் பார்த்தாங்க. நானே என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு மோசமானவரா அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. ஆனாலும் இந்த சிறையிலிருந்து இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் அவருடைய கேரக்டர், அவர் பேசுகிற அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் சோஷியல் மீடியாவில் அவர் மன்னிப்பு கேட்குறார். பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே இதே போல் இருந்தாங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த அந்த பழி வாங்குதல் இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னா அவர் நினச்சிருந்தா என்ன நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் ஒன்று பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு இருதயத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்குறாரு. அவர் அது இல்லாமல் வசனங்களும் குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். இயேசு வந்து சிலுவையில் இருக்கும்போது ஈட்டி எடுத்து கொடுத்துவாங்க. அவர் வந்து இயேசு அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார், இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த வசனங்களை மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறாரு. அப்போது மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் என்பது அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதே போல் நீதிமொழிகள் 12:16 மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லுது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுடைய சின்ன அந்த கோபத்தினால அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு வந்து அது தெரியாமையே போயிடுது. அந்த கோபத்தினால நிறைய குடும்பங்கள் இதனால் ஒன்றுமே இல்லாமலாம் போயிருக்குங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை போயிருக்கு, லைஃபு போயிருக்கு, எதிர்காலம் போயிருக்கு. அதே பிரசங்கி 7:9 சொல்லுது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடனுடைய நெஞ்சத்தில் கோபம் குடிக்கொள்ளும் அப்படின்ட்டு ஒரு வசனம் ஒன்று இருக்குது. மூடனுடைய நெஞ்சத்தில் தான் கோபம் கொள்ளுமா, கோபம் வந்து குடிக்கொள்ளுமா. நம்மளுடைய அந்த சின்ன ஒரு கோபம் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு அது நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதே பைபிளில் இருந்து ஒரு 2 கேரக்டர் நான் சொல்கிறேன் பாருங்கள். காயின், ஆபேல் இவங்க 2 பேருமே சகோதரர். இந்த பூமியில் மனிதர்களாய் அதாவது பிறந்தவர்கள் இவங்க 2 பேர் தான். 2 பேருமே சகோதரர்கள் தான். ஆனால் காயின் வந்து ஆண்டவரோட 2 பேருமே காணிக்கை எடுத்துன்னு போய் ஆண்டவருக்கு வந்து செலுத்துவாங்க. வந்து காயினுடைய அந்த காணிக்கையை ஆண்டவர் என்ன பண்ண அங்கீகரிக்க மாட்டார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிருவார். இதனால் காயினுடைய இருதயத்தில் என்ன வந்துடும் அப்படின்னா, கோபம் வந்துடும் அவனுக்கு. அந்த கோபத்தினால தன்னுடைய சகோதரனையே கொலை செய்கிற அளவுக்கு அவன் கொண்டு போய் விட்டுரும் அந்த கோபம் அவனை. ஏன்னா கொலை செஞ்சிருவான். இந்த கொலை செஞ்சது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே பொய் பேசுகிற அளவுக்கு வந்துடுவான். இதனால் காயினுடைய சந்ததி முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த சாபத்தினாலேயே அது போயிடும். இந்த கோபம் பாருங்க, ஒரு மனுஷனை கொலைகாரனாக மாற்றிச்சு, பொய்காரனாக மாற்றிச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததி முழுவதுமாக அவனுடைய சாபத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. அதனால் கர்த்தர் சொல்கிற, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நீங்கள் பழி வாங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுபோல் ராஜா பாரோன் அவர்கள் வந்து இப்போ அவர் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவர் மன்னிப்பு கேட்குறாரு, வசனங்களை எடுத்து சொல்கிறாரு, சில காரியங்களை எடுத்து சொல்கிறாரு. இனிமேல் என்னுடைய வீடியோ எல்லாமே மோட்டிவேஷனாக இருக்கும், இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நான் இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லது. எல்லாருமே இந்த பழி வாங்குதல் இல்லாமல் ஒரு சகோதரத்துவமாக எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். God bless you.